நித்யானந்தா மாதிரியே ஒரு நாட்டையே உருவாக்க முடியுமா? அந்த நாட்டுக்கு யாராவது போயிருக்காங்களா? அப்படி போனவங்க கதிலாம் என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல. எஸ், அப்படி ஒரு நாட்டையே ஒருத்தர் உருவாக்குனாரு. அதுக்கு மக்களும் போனாங்க. அவங்க கதி என்னாச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாம்பார் ஆப் எனக்கு. இவர் பேரு ஜோன்ஸ். ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஜிம் வாரன் ஜோன்ஸ். இவர் தான் நித்யானந்தா மாதிரி ஒரு மினி கைலாசாவை உருவாக்குனவர். இவரோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா 1931 மே 13 அமெரிக்காவோட இந்தியானால பிறந்தவர் தான் இந்த ஜோன்ஸ். இவரை வச்சு தான் இந்தியானா ஜோன்ஸ் படம் எடுத்தாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அந்த ஜோன்ஸ் வேற, இந்த ஜோன்ஸ் வேற. The difference between intensity and continuity. இவரோட சின்ன வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. யாருக்கிட்டையும் அதிகமாக இவர் பேசினது கிடையாது. இவருக்கு நிறைய நண்பர்கள் கிடையாது. ரொம்ப ஐசோலேட்டட் கிட்டாக தான் வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டு 1954 ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டராகவே வளர்ந்துடுறாரு ஜிம் ஜோன்ஸ். 1954 பாஸ்டரா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணார்னா 1955 சர்ச்சில் இருந்து பிரிஞ்சு தனக்குன்னு சொந்தமாக ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சார். கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன விடாத, கவலைப்படாத கண்ணு, ஒரு கோயில் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சுக்கு பேரு பீப்புள்ஸ் டெம்பிள். தனியா கடையை திறந்தாச்சு, ஆனா கூட்டம் வரணும்ல. பெங்களூர்ல ஒருத்தரை ஹீல் பண்ணீங்கன்னா 101 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னாங்க. மறுநாள்ல இருந்து 300 பேர் லைன் அன்னாசி படத்தோட நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜோன்ஸ் தன்னை ஒரு மேஜிக்கல் ஹீலரா மட்டும் காட்டிக்கல, நிறவெறியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னை ஒரு நண்பனாகவும் காட்டிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அவரோட ஃபாலோவர்ஸ்ல அதிகமான பேர் பிளாக் பீப்புள் தான். இதனால இந்தியானால இருந்த ஒயிட் பீப்புள் கிட்ட அவர் வெறுப்பையும் சம்பாதிச்சாரு. அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா? அதோட விளைவா இந்தியானால இருந்து துரத்தி விடப்பட்டார் ஜிம் ஜோன்ஸ். அதுக்கப்புறம் கலிபோர்னியாவுக்கு போய் தன்னோட பீப்புள்ஸ் டெம்பிள் சர்ச்சை வளர்க்க ஆரம்பிச்சாரு. அங்க நல்ல growth கிடைச்சது. அங்க இருந்து அமெரிக்கா முழுக்க தன்னோட சர்ச்சோட பிரான்ச்சஸை ஆரம்பிச்சாரு. நிறைய புகழ், எக்கச்சக்க பணம், ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ்ன்னு அவரோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிரச்சனை 1973 வந்துச்சு. அவரோட சர்ச்சில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், போதைப்பொருள் பழக்கம், செக்ஷுவல் அபியூசஸ்லாம் நடக்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கவும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் மீடியாவும் அவரை நெருக்க ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய பிளான் போட்டார். அந்த பிளான் என்னன்னா, கடவுள் வானத்தில் இருக்கிற சொர்க்கம் மாதிரியே பூமியில் ஒரு நாடு தனக்கு கொடுக்க போகிறதாகவும் அந்த நாட்டுக்கு நாம் எல்லாரும் போக போகிறதாகவும் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லி நம்ப வைக்க ஆரம்பித்தார் மிஸ்டர் ஜோன்ஸ். இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா? ஆசீர்வாதம் பண்ணா கைலாசம் அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அதே தான் உருவாக்கணும்னு நினைச்ச ஊருக்கான இடத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்தது சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கயானா அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டோட தலைநகரான ஜார்ஜ் டவுன்ல இருந்து 150 மைல் தூரத்துல காட்டுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஊரையே உருவாக்குனாரு. யோ எடிட்டரு, இந்த விஷயம் இல்லையா? அந்த பக்கம் வாயா. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு ஊரையே உருவாக்குனாரு மிஸ்டர் ஜோன்ஸ். இந்த ஊருக்கு அவர் வச்ச பேர் ஜோன்ஸ் டவுன். 3000 ஏக்கரை வாங்கினதுக்கு அப்புறமா தன்னோட சர்ச்சில் இருந்து 500 வாலண்டியர்ஸை முதல்ல அனுப்பி அங்க தனித்தனி வீடுங்க, பெரிய மண்டபம், பெரிய ஒர்க்கிங் கேம்ப் இப்படின்னு ஏகப்பட்ட செட்டப்புகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு ஜோன்ஸ். அந்த செட்டப்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தன்னோட ஃபாலோவர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சாரு ஜோன்ஸ். 1974 தொடங்கின இந்த இடப்பெயர்வு 1977 ஜோன்ஸ் அந்த ஊருக்கு போற வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு 900க்கும் அதிகமான மக்கள் ஜோன்ஸோட சேர்ந்து அமெரிக்கால இருந்து அந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து போனாங்க. பாலும் தேனும் ஓடுற பூமிக்கு மோசஸ் மாதிரி கூட்டிட்டு போவாருன்னு இவரை நம்பி போனவங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஜோன்ஸ் மோசம் பண்ணிட்டாருன்னு. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். அவங்க கிட்ட 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்கப்பட்டுச்சு. சண்டே கூட அவங்களுக்கு முழு நாள் மத வழிபாடு இருந்துச்சு. சினிமா, டிவின்னு எந்த ஒரு கேளிக்கையும் அவங்களுக்கு அனுமதிக்கப்படலை. டெலிபோன், டெலகிராம்னு எந்த ஒரு தொலைத்தொடர்பும் சுத்தமா இல்லை. இதையெல்லாம் மீறி எதிர்த்து பேசாத மாதிரி எப்பவும் அவங்கள போதையிலேயே வச்சிருந்தாங்க ஜோன்ஸோட ஆட்கள். அது போக துப்பாக்கி ஏந்திய வாலண்டியர்ஸ் எப்பவும் இவங்க கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு போனவங்களுக்கு ஜெயில மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. பட் அதே சமயம் இவங்களுடைய சொந்தங்கள் மூலமா அமெரிக்க அரசுக்கு இவங்களை காப்பாற்ற சொல்லி நிறைய கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சது. இந்த கோரிக்கைகளை ஏத்துக்கிட்ட அமெரிக்க அரசு லியோ ரயன்கிற ஒரு காங்கிரஸ்மேனோட தலைமையில ஒரு குழு அமைச்சு ஜோன்ஸ் டவுனை ஆய்வு செய்ய அனுப்புனாங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்டே வந்துச்சு.
ஜோன்ஸுக்கும் அவரோட ஆட்களுக்கும் பயந்துகிட்டு முதல்ல எதையும் சொல்லாத இந்த மக்கள் அதுக்கப்புறம் இவரை ரகசியமா பார்த்து தங்களை இங்கிருந்து காப்பாத்திட்டு போகணும்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. தாங்கிட்ட வந்து கோரிக்கை வச்ச மக்கள்ல இருந்து முதல்ல ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி தன்னோட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்ணாரு லியோ ரயன். இதுக்கப்புறமா தான் காட்சிகள் ரொம்ப கொடூரமாக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா நடந்த சம்பவங்களும் கதையும் காட்சிகளும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ரொம்ப இலகிய மனசு இருக்கிறவங்க, குழந்தைங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்காதீங்க. தான் உருவாக்கி வச்சிருந்த அந்த சொர்க்க பூமியிலிருந்து ஒரு 10 பேர் பிரிஞ்சு போகிறத கூட ஜோன்ஸால் பொறுத்துக்க முடியல. என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த குழு உட்பட அத்தனை பேரையும் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ள சுட்டுத்தள்ள உத்தரவிட்டார் ஜோன்ஸ். ஒரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரை சுட்டு கொன்னா என்ன விளைவுகள் நடக்கும்னு ஜோன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு முடிவை எடுக்க துணிஞ்சார். அது என்னன்னா, தன்னோட ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னைக்கே நம்ம மோட்சம் அடைய போறோம், இந்த உலகம் நமக்கானது இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம சொர்க்கத்துல சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அத்தனை பேரையும், குழந்தைகள் உட்பட அத்தனை பேரையும் சயனைடு கொடுக்க சொன்னாரு ஜோன்ஸ். குடிச்சிருங்கன்னு சொன்னாருன்னா குடிச்சிருப்பாங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இல்லைங்க, குடிச்சாங்க. பல பேர் குடிச்சாங்க. அதுவும் கியூல நின்று தான் கையாலேயே தான் குழந்தைக்கு வாங்கி ஊட்டி விட்டுலாம் குடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க மைண்ட் எல்லாத்தையுமே தன்னோட வசீகர பேச்சால கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு ஜோன்ஸ். குடிக்க முடியாதுன்னு எதிர்த்தவங்களுக்கு வலுக்கட்டாயமா சிரஞ்ச் மூலமா சயனைட் ஏற்றப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழிச்சு அங்கிருந்த அத்தனை பேரும், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 918 பேரும் இறந்து போனாங்க. அந்த கொடூர சம்பவத்துல ஜோன்ஸ், அவரோட மனைவி 2 பேருமே இறந்து போனாங்க. ஜோன்ஸோட குழந்தைகளோட சேர்த்து இன்னும் ஒரு சில பேரும் அந்த கொடூரமான சம்பவத்துல இருந்து தப்பிச்சாங்க. அவங்கள சில பேர் இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க. மறுநாள் இந்த ஜோன்ஸ் டவுனை பார்க்கறதுக்கே அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பிணக்குவியல், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் செத்து கிடந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? ஒரே ஒரு தப்பு தான் பண்ணாங்க. ஒரே ஒருத்தரை அவர் தான் கடவுளுக்கான வழின்னு தேர்ந்தெடுத்தாங்க. பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. கடவுள் நம்பிக்கை தப்பு இல்லைங்க, ஆனா நான் தான் கடவுள்கிட்ட பேசுறதுக்கான ஒரே வழின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்புறது தான் தப்பு. அவங்க கிட்ட பேசுற கடவுள் உங்ககிட்ட இன்னும் நிறையவே பேசுவாருங்க. கண்ணை மூடி கடவுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, வாழ்க்கையை கடந்து போங்க. ஆனா இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறமாவும் என் தலைவன் நித்யானந்தாவோட கைலாசாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். சரி, இது ஏன் கிரகமா உங்க கிரகமா யாருக்கு தெரியும்?